யூனிவர்ஸ்லயே இருங்க, கேட்க தகுந்த ஒன்றுதான். Bonjour, இன்னைக்கு 9th September 2024, 9 செப்டம்பர் 2024. இன்னைக்கு நம்ம மதரோடது இது பார்க்கிறோம், நம்பிக்கை பத்தி பார்க்கிறோம். Nous devons apprendre à ne compter que sur la grâce divine et à l'appeler à notre secours en toutes circonstances. Alors elle accomplira des miracles. அந்த தெவம் எங்கெல்லாம் வருதோ அங்க வந்து ஃபர்ஸ்ட்னு போகணும். சக்கனூத்த தெவம் அப்படின்னு ஞாபகம் இருக்கா? எங்காவது படிச்ச ஞாபகம்? அதுவா கிராட்டிட்யூட். நம்ம என்னெல்லாம் அவங்களுக்கு கடன்பட்டு இருக்கிறோம் சமாதி பிரேயர்ல முடியும். ஸோ நூ தெவோஸ் அப்ராந்துன்னா லேர்ன் அர்த்தம். ஸோ நூ தெவோஸ் அப்ராந்து அப்படின்னு சொன்னா வி மஸ்ட் லேர்ன் ஆன் அ கான்டேக்கர். இது பல முறை சொல்லியிருக்கேன். இங்க ந வந்தோடனே நெகட்டிவ் தயவு செய்து நினைச்சிடாதீங்க. நக்கு அப்புறம் அந்த வினைச்சொல் சொல்லுக்கு அப்புறம் பிஏஎஸ் பா வந்தாதான் அது வந்து நெகட்டிவ். இங்க ந வந்து வினைச்சொல், அதுக்கப்புறம் க வந்து ஒன்லின்னு அர்த்தம். மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நோட்ஸ் எடுத்துருக்கவங்க எல்லாம் அந்த நோட்ஸ் எடுக்கிற பழக்கத்தையும் வச்சுக்கோங்க. தயவு செய்து அதை எழுதிருங்க. ந டாட் 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 கன்னு வந்தா ஒன்லி. அப்போ ஒன்லி இந்த கவுண்ட் அப்படின்னா கவுண்ட்னு அர்த்தம். டிபெண்ட் அர்த்தத்துல நம்ம இங்கிலீஷ்ல கொண்டு வரலாம். ந கவுண்ட் sur la grâce divine. Surனா ஆன், la grâce divine டிவைன் கிரேஸ். இறையருளில் மட்டும்தான் தமிழ்ல சொல்றோம். அந்த மட்டும்தான் மட்டுமே நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அப்படின்னு. அப்படின்னா ஒன்லி இந்த ஆன் த டிவைன் கிரேஸ். we should learn to rely only upon the divine grace. அதான் அதோடைய பொருள். நாம் இறையருள் மட்டுமே நம்பிக்கை கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தமிழ்ல சொல்லலாம். லப்பலே செக்கூர். அப்பல்லேனா அழைத்தல். உங்களுக்கு நான் என்னை அழைத்துக் கொள்கிறேன் அர்த்தம். பேர் சொல்லி பேர் இதுதான் இருக்கு. ஸோ அப்பல்லேனா டு கால் இட், அதை அழைத்தல். செக்கூர்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும், பாதுகாப்பு. நம்மளுடைய பாதுகாப்புக்கு அதை அழைக்க வேண்டும். எப்போ? நம்ம ஏன் அந்த தூத்துங்கிற வார்த்தையை போட்டிருக்காங்கன்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, நம்ம பொதுவா எப்ப இறைவனை அழைப்போம்னா நம்மளால எதுவும் முடியல, இல்ல அந்த இவங்க மாதிரி திரௌபதி மாதிரி அந்த துகில் உரியும் போது கை பின்னுக்கு அப்புறம் கிருஷ்ணா காப்பாத்துன்னு சொல்ல, அந்த நேரத்துலதான் நம்ம இறைவனை அழைக்கக்கூடிய தன்மை நம்மிடம் உள்ளது. ஆள்னா நல்லா இருக்கும் போதும் இறைவனை அழையுங்கள், அது ரொம்ப முக்கியம். எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா, அந்த அப்பவும் நம்ம இறைவனை கூப்பிடல, என்ன தப்பு? அதனால அவன் தூத்து எல்லா சூழ்நிலையிலும் இறைவனை அழைத்து கற்றுக்கொள்ள வேண்டும். கண்டிப்பா அது வந்து ஃபெமினைனா இருந்தாதான் அந்த தூத்து வரும். அலோ. சோ எல் அக்காம்ப்ளிரா. சோ தட் எல்னா இங்க இட்டுன்னு அர்த்தம். இட்டுனா அந்த கிரேஸ், டிவைன் கிரேஸ். அக்காம்ப்ளிரா, உங்களுக்கு அக்காம்ப்ளிஷ் இன் ஃபியூச்சர் டென்ஸ். நான் சொல்லியிருக்கேன், ஆர் வந்தா ஃபியூச்சர்ல ஆர் இருக்கு. உங்க எப்பெல்லாம் இது வருதோ அந்த ஆர் வரும். அக்காம்ப்ளிரா தே மிராக்கிள், மெனி மிராக்கிள்ஸ் அப்படின்னு பொருள். த மிராக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதோட இங்கிலீஷ் இதை நம்ம பார்க்கலாம். We must learn to rely only on the divine grace and to call for its help in all circumstances. Then it will work out constant miracles. அப்போ வந்து இங்க வந்து கான்ஸ்டன்ட்ங்கிறதுக்கு பிரெஞ்சுல இல்லை, ஆனா அவங்க அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க. அங்க எக்ஸாக்டா கான்ஸ்டன்ட் இங்க இல்லை. ஆனா தொடர்ந்த அற்புதங்களுக்கு இது பண்ணும். ஆனா அது அன்னையோட பர்மிஷன் வாங்கி அந்த டிரான்ஸ்லேஷன் போட்டிருப்பாங்க. இங்கிலீஷ்க்கு அந்த மாதிரி இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட நாம் நிறைவு செய்வோம். அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.